வணக்கம் நண்பர்களே. நாம தமிழ் பைபிள் சீரீஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் பைபிள் உள்ள வரலாறுகள் சரித்திரங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஏன் வரலாறு சரித்திரங்கள் அப்படின்னு சொல்றேன்னா, கதைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா, ஏன்னா அது கதை இல்லை, எல்லாமே நிஜமா நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது. அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க எல்லா இடங்களும் எல்லா சம்பவங்களும் உண்மையும் சத்தியமுமா இருக்கு. அதனாலதான் நான் அதை கதைன்னு சொல்லாம வரலாறு சரித்திரங்கள் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இன்னும் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமா ஆயிடுச்சு. அதனால உங்க இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். சில பல காரணங்களால இது கொஞ்சம் தாமதமா இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல நோவாவை பத்தி பார்த்தோம். இப்ப நோவாக்கு அப்புறம் நடக்க போற சம்பவங்களை பத்தி பார்க்கலாம். நோவாக்கு அப்புறம் ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் சந்ததி பெருகுது. அந்த நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் வெளியில வந்துருச்சு. அந்த கப்பல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க மூலமா சந்ததிகள் பெருகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்களுக்குலாம் ஒரே பாஷை தான் இருக்காமா. இப்ப நம்ம பல்வேறு பாஷை பேசுறோம், தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதன் மூலமா நம்ம பார்க்கலாம். ஒரே பாஷை தான் இருந்துச்சோமா. ஒரே பாஷை இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரயாணப்பட்டு நான் சில பல ஊர்கள்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா அதெல்லாம் கரெக்டா சொல்லணும் இல்லையா. அதனால இப்ப அந்த பிரயாணப்பட்டு வரும்போது சினையார் அப்படின்ற ஒரு தேசத்துக்கு சமபூமியா இருக்குது. அங்க வந்துட்டாங்க யாரு? இந்த ஒரே பாஷைக்காரங்க ஜனங்கள்லாம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு பேர் உண்டாக்குவோம். அதாச்சும் கடவுள் தான் நம்மளை படைச்சாரு, கடவுளுக்கு பேர் உண்டாக்கும்னு அவங்க சொல்லல, நமக்கு பேர் உண்டாக்க ஒரு கோபுரத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, முடிவெடுத்து செங்கல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் சும்மா இருப்பாரா? அவர் மேல இருந்து பார்த்தார், இறங்கி வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் ஒரே பாஷை இருக்கிறதுனாலதான் இவங்க என்ன பண்ணாங்க, கோபுரத்தை அவங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக கட்டலாம் முடிவு பண்ணாங்க. நாம இவங்களுடைய பாஷையை தாறுமாறாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பாஷையும் தாறுமாறாக்கிட்டார். ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியவே இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நகரத்தை கட்டுற பிளான கை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாருமே. சோ அதனால கடவுள் அந்த இடத்துக்கு பாபேல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாரு. சோ அதுக்கப்புறம் சந்ததிகள் பெருக ஆரம்பிச்சிருச்சு. சந்ததிகள் பெருக ஆரம்பிச்சோடனே தேராகு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அந்த தேராகுக்கு 3 பிள்ளைகள். யார் யாரும் பாத்தீங்கன்னா, ஆரான், ஆபிராம், நாகோர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிள்ளைகள். தேராகுக்கு முன்னாடியே இந்த ஆரான் அப்படின்றவர் இறந்துடுறாரு. தேராக என்ன பண்றாரு, ஆபிராமையும் நாகூரையும் கூட்டிட்டு கானானுக்கு நம்ம போலாம். கானான் என்றது செல்வ செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த கானான் தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நோவாவுடைய 3 பிள்ளைகள் இருந்தாரு இல்லையா, அதுல ஒரு பிள்ளையோட சந்ததியா வந்தது அந்த கானான் தேசம். சரிங்களா? அது நல்ல பாலும் வளமும் நிறைந்த தேசம், செல்வ செழிப்பான தேசம். அதுக்கு போலான்னு புறப்பட்டு வரும்போது ஆரான் அப்படின்ற ஒரு ஊருக்கு வராங்க. யாரு? தேராகு, ஆபிராம், நாகூர், அவங்களுடைய குடும்பங்கள், மனைவி, மக்கள் எல்லாருமே வராங்க. வந்த உடனே தேராக என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆரான் அப்படின்ற ஊர்லயே இருந்துட்டு அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. இறந்து போயிட்ட பிறகு கர்த்தர் என்ன பண்றாரு, கடவுள் என்ன பண்றாரு, ஆபிராமுக்கு தரிசனம் ஆறாரு. நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் அப்படின்னு சொல்லி கடவுள் தரிசனம் பண்றாரு. யாருக்குன்னா, ஆபிராமுக்கு. அதனால நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு நீ கடந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நைட்டு நம்ம கடவுள் எங்க போகணும் எது போகணும் சொல்ற, நீ வீட்டை விட்டு கிளம்பு, நான் காண்பிப்பேன் உனக்கு தேசத்துக்கு. போனா நம்ம கீழ்படியுமா? நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனா ஆபிராம் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய மனைவி எல்லாரையும் கூட்டிட்டு போனார். ஆபிரகாமுடைய மனைவி பேரு சாராய். அதே மாதிரி அவங்க தம்பி நாகோர் அப்படின்றவருக்கு மில்கால் அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. சரிங்களா? இந்த ஆபிராமுக்கு வயசு 75. கடவுள் தரிசனம் கொடுக்கும்போது 75 வயசு. சரிங்களா? அவருக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு. அவங்க ஒய்ஃப் மலடியா இருந்தாங்க. நாகோருக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு, அவர் பேர் தான் லோத்து. கடவுள் இப்படி யாருக்கு தரிசனம் பண்ணாரு? ஆபிராமுக்கு தான். அவர் என்ன பண்றாரு, நான் உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ இந்த இடத்த விட்டு போப்பா அப்படின்னு சொன்னோடனே லோத்து என்ன பண்றாரு, நானும் வரச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு லோத்துடைய மந்தை மேய்ப்பர்கள், அவங்களுடைய ஜனங்கள், அப்புறம் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்கள் ஜனங்கள், அவங்க சம்பாதிச்ச சொத்து எல்லாவற்றையும் கூட்டிட்டு எங்க போறாங்கன்னா, கானானுக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. கானானுக்கு வந்த பிறகு கானான்ல சீகேம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. மோரே அப்படின்ற சீகேம்ல மோரே என்ற இடம் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே நிறைய இடம் இருக்கு இல்லையா, சென்னை, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஊர்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கானான்ல சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்கு. சீகேம், மோரே, அந்த மாதிரி நிறைய ஊர்கள்லாம் இருக்கு. அங்க சமபூமியில அந்த இடத்துக்கு வந்துடுறாரு, மோரேன்ற சமபூமியில. அங்க கானானியர் நிறைய பேர் வாசம் பண்றாங்க. சோ அதனால அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றாரு, பெத்தேல், ஹாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்க ஒரு கூடாரம் போட்டு உட்காருறாரு ஆபிராம். அவங்க ஜனங்களும் உட்காருறாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா பஞ்சம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்றதுனால என்ன பண்றாரு, ஆபிராம் அவங்க ஜனங்கள்லாம் கூப்பிட்டு எகிப்துக்கு போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். எகிப்துல உடைய ராஜா பேர் தான் பார்வோன். சரிங்களா? ஆபிராம் கூட்டிட்டு போகும்போதே சாராய் கிட்ட சொல்லிடுறாரு, நீ ரொம்ப அழகா இருக்கிற, அதனால என்ன பண்றான் பார்வோன், உன்னை தூக்கிட்டு போயிட்டு என்னை கொண்டு போட்டுருவான். அதனால நீ என்ன சொல்லாத, என்னுடைய மனைவின்னு சொல்லாத, நான் என்னுடைய தங்கச்சி நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன், நீயும் அதே மாதிரி சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, ஆபிராம் சொல்றான். உடனே சாராயும் சரின்னு சொல்லிடுறான். நினைச்சா மாதிரியே என்ன பண்றான், பார்வோன் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனுடைய அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிடுறான். அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிட்டோன்னே இந்த பார்வோடைய பிரபுக்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த சாராயுடைய அழகை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க.
உடனே அதுக்கப்புறம் வந்து சாராய தூக்கி வச்சிட்டு இருக்கான் அரண்மனைக்குள்ள. உடனே கடவுள் என்ன பண்ணுவாரு, சும்மா இருப்பாரா? அவ ஆபிராமோட மனைவி சாராய், சரியா? அவர் மூலியமா தான் அவர் பிள்ளைகள் பிறக்கணும், அவர் மூலியமா தான் சந்ததி பெருகணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வச்சிருக்காரு. சோ பார்வனோட கல்யாணம் பண்ணிடக்கூடாது என்பதற்காக பார்வனை என்ன பண்றாரு, கடவுள் மகா வாதையால வாதிக்கிறாரு. வாதிச்சோடனே பார்வனுக்கு உணர்த்தப்படுது, இவன் உன் மனைவியாச்சே, இது ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு ஆபிராம கூப்பிட்டு. இல்ல நீங்க என்ன கொண்டு போடுவீங்க அப்படின்னு பயத்துலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இல்ல நீ முதல்ல இவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பார்வன் வந்து ஆபிராம் கிட்ட சாராய ஒப்படைச்சிடாரு. இவங்கெல்லாம் மறுபடியும் கிளம்பி ஊருக்கு போறாங்க. இதோட நம்ம இந்த சரித்திரத்தை நிறுத்திக்குவோம். மீதமுள்ள சாப்டர்ஸை வர நாட்கள்ல பார்ப்போம். இது வரைக்கும் புரிஞ்சு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட், லைக், ஷேர் எல்லாமே பண்ணுங்க. தேங்க்யூ.